Hello friends, welcome back to our channel Smart Stitch. இந்த வீடியோல இன்விசிபிளா எப்படி ஒரு லேக்கன் பண்றது அதான் பார்க்க போறோம். bunch of tassels ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்க. அந்த bunch of tassel இன்விசிபிளா எப்படி ஸ்டிட்ச் பண்றது ஒரு ஃபினிஷிங் டெக்னிக்கை தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் டாசில் நீங்கள் பண்ணி முடிக்கும்போது எந்த ஒரு பிசுருமே இல்லாமல் எல்லாமே இன்விசிபிளாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்ல பக்கத்தில் இந்த மாதிரி ரோப்பை உள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்கொயர் பீஸை ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சதுரமாக இருக்கிறத முக்கோணமாக ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த எல் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபுல்லாக பண்ண வேண்டாம். நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிற அந்த அளவு வரைக்கும் பண்ணிக்கோங்க. கார்னரை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ரிவர்ஸில் இந்த மாதிரி டேன் பண்ணி எடுங்க. எது வரைக்கும்னா அந்த கார்னர் வரைக்கும். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணோம் இல்லையா, கார்னரில் நீட்டாக திரும்பணும்னு, அது வரைக்கும் இந்த மாதிரி டேன் பண்ணிக்கோங்க. டேன் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஆனால் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி தான், பெரிய விஷயமே இல்லை. அந்த ஃபுல்லாக டேன் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக வெளியே வந்துடும். அந்த மாதிரி இல்லை, அந்த நம்ம ஒரு கட்டிங் கொடுத்தோம் இல்லையா, அந்த எல் ஷேப்போட கார்னரில் அது வரைக்கும் டேன் பண்ணால் போதும். இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறமா ஆல்ரெடி கொஞ்சம் இடம் மட்டும் ஸ்டிச் பண்ணாமல் அந்த எல் ஷேப்பில் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த இடத்த ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. இப்போ எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். அப்படியே ரோப்பை பிடிச்சி இழுத்து உல்ட்டாவாக திருப்பி எடுத்தோன்னா சூப்பரான டாசில் ரெடி ஆயிரும். இந்த டாசிலோட ஒரு பிசுறு கூட வெளியே வராது. ஆல்ரெடி நம்ம வீடியோலே சொல்லி கொடுத்துருந்தோம். ரொம்ப சீம்லெஸ்ஸாக பண்ணுறதுக்கு தான் சொல்லி கொடுத்துருந்தோம், டிப்ஸ் சொல்லி கொடுத்துருந்தோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவு ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்டாக நிறைய டெய்லர்ஸ் பண்ணுவாங்க. இந்த பிசுரெல்லாம் வெளியே தெரிறதுனால யாருமே இந்த டாசிலை விரும்ப மாட்டாங்க. 1-2 வாஷ்க்கு அப்புறம் இந்த ட்ரெஸ் ரொம்ப ஓல்டாக தெரியும். அதுக்காகவே இந்த டாசிலை அவாய்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நீட்டாக இருக்கும் பெல் ஷேப்பில். மறுபடியும் நான் பண்ணுறேன். ஸ்கொயர் பீஸாக இருக்கிற ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு கார்னரில் இந்த மாதிரி ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த எல் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபுல்லும் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. நம்ம டேன் பண்ணுறதுக்காக கார்னரை கட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வேணால் பிரித்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் பிரித்து விட்டால் தான் உங்களுக்கு டேன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப இல்லை, கொஞ்சமாக பிரித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அந்த கார்னர் வரைக்கும் டேன் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரைட் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ராங் சைடு வெளியே பார்த்துருக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ரிஸ்க்காக தோணுன மாதிரி இருக்கும், டைம் எடுத்த மாதிரி தோணும். ஆனால் ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் டெய்லரை விரும்புகிறதே எதுக்காக அப்படின்னா, ஒரு டெய்லர்கிட்ட ரெகுலராக கொடுக்குறாங்க, அந்த டெய்லர் தைச்சாதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஃபினிஷிங் டெக்னிக் தான் அவங்களுக்கு பிடிக்கிறனால ரெகுலராக கொடுக்குறாங்க. ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே விரும்புகிறோம். ஸோ கண்டிப்பாக ஃபினிஷிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபிட்டிங் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஃபினிஷிங்குமே இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அப்படின்னா உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, ரிப்பீட்டட் கஸ்டமராக வருவாங்க. நம்மளுக்கு ஒன் டைம் கஸ்டமராக இல்லாமல் ரிப்பீட்டட் டைம் வர்றவங்களாக இருந்தால் நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிப்பீட்டட் கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் நிறைய பேருக்கு நம்ம பற்றி சொல்லுவாங்க, அங்கே நல்ல டெய்லர் இருக்காங்க, ஸ்டிச் பண்ண கொடுங்க, நல்லா பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரிப்பீட்டட் கஸ்டமருக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபினிஷிங் டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக நீங்கள் டேன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த ஓப்பனாக இருந்த ஏரியாவை ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே டேன் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நீட்டான சூப்பரான டாசில் உங்களுக்கு ரெடி ஆயிரும். இந்த டாசில் பிசுறு எங்கேயுமே உங்களால் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. நீங்கள் பஞ்ச் ஆஃப் டாசில் பண்ணும்போதும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அந்த ட்ரெஸ்ஸில் பஞ்ச் ஆஃப் டாசில் பண்ணியிருந்தேன். பிசுறு வெளியே தெரியாத மாதிரி அந்த குட்டி டிப்ஸை மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த கார்னரில் ஃபோல்ட் பண்ணுறது எனக்கு அதை விட இந்த டாசில் ரொம்பவே பிடிச்சிருந்து. அந்த ட்ரெஸ்ஸில் கூட இதை யூஸ் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி டாசில் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம கிளாஸில் நம்ம வீடியோ கொடுத்துருக்குறோம். அந்த டாசில் தான் இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் இதுக்கு மேலே. ஏன்னா க்ரீனுக்கு அந்த பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே ஆப்போசிட்டாக வச்சுருந்தேன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக ரோப்புக்கு மேலே வைக்கிறேன். ரோப்புக்கு மேலே இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் டேன் பண்ணும்போது கரெக்டாக வரும். நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுங்கள். டேன் பண்ணக்கு அப்புறம் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறத யோசித்து பண்ணுங்கள். ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக வச்சுட்டு மறுபடியும் 2 கார்னர்ஸையும் சென்டரில் ரோப் இருக்கிற சைடுக்கு கொண்டு வாங்க. ராங் சைடு உள்ளே இருக்கணும், ரைட் சைடு இந்த ரோப்பில் அந்த கார்னரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக டேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டிங் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படியே டேன் பண்ணி எடுத்துருங்க. ரோஸ் பெட்டல் மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ளாரோட லுக்கு இந்த டாசிலில் கிடைக்கும். இதை நான் அப்படி உல்ட்டாவாக பண்ணியிருந்திருக்கணும். பிங்க் கலரில் கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்துருக்கணும். ஒரு 6 x 6 அந்த மாதிரி சைஸ்க்கு எடுத்துருந்துருக்கணும். அதில் இந்த ரோஸ் பெட்டல் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 3 x 3 அளவுக்கு இந்த சீம்லெஸ் டாசில் பண்ணி அதுக்கு மேலே வச்சுருந்துருக்கணும். ரோஸ்க்கு மேலே அந்த குட்டியாக க்ரீன் கலரில் வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ட்ரெஸ்லேயும் இந்த மாதிரி விதவிதமாக பண்ணுங்கள். இந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். கரெக்டாக டாசில்லாம் பண்ணும்போது ப்ளேஸ் பண்ணுறதை மட்டும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். மோஸ்ட்டாக இப்போ பட்டு பாவாடை சட்டை அல்லது ஓவர் கோட் எல்லாத்துலேயுமே இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இது ஓவர் கோட்டுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். முன்னாடிலாம் ப்ளவுஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. லெஹங்கா, மேக்ஸி அல்லது சாதாரண ரோப்பில் கூட இதை போட்டுக்கலாம். லெஹங்காவில் நம்ம அந்த ஸ்கேர்ட்டை டைப் பண்ணுறதுக்காக ஒரு ரோப் கொடுப்போம் இல்லையா, அதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம பீட்ஸில் நம்ம டாசில் வாங்கினோம் அப்படின்னாலும் அது கொஞ்சம் நாள் 1-2 வாஷ்க்கு அப்புறம் கருத்துரும், செகண்டு உடையும். அந்த மாதிரி பட்டதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நீங்களே கிளாத்தை யூஸ் பண்ணி கொஞ்சம் விதவிதமாக பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது எக்கனாமிக்காகவும் இருக்கும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவுமே இருக்காது. அந்த கிளாத்தில் அந்த ட்ரெஸ்ஸில் மீதி வர கிளாத்லேயே நம்ம பண்ணுறதுனால ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் உங்களால் பண்ணி கொடுக்க முடியும். ஃபைனலாக அந்த இன்விசிபிள் லேக்கனை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் லுக் இருந்துச்சு. அந்த ஓவர் கோட்டில் நான் வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி எந்த ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு தேவையோ நீங்கள் வச்சுக்கலாம். ஃபைனலாக பாப்பா வியர் பண்ணுறதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருந்து